அரசியல்னா என்ன, அரசியல்வாதிகள்னா யாருன்றத இப்பதாங்க ஸ்ட்ராங்கா புரிய வச்சிருக்காங்க. முதற்கட்டமாக கரூர் மாவட்ட பொறுப்பாளர்களை கைது செய்த அரசாங்கம் இரண்டாம் கட்டமாக புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமாரை கைது செய்ய உள்ளது. மூன்றாம் கட்டமாக தளபதி விஜயை கைது செய்வார்களா அப்படின்னு பல கேள்விகள். பிஜேபி நமக்கு முழு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க, பட் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்றத தெரிஞ்சு நைஸா விலகிட்டாங்க. யார நம்புறதுனே தெரியல பாருங்க. பாசிசம் பாயசம் பேசிட்டு இவங்க கூட நம்ம கூட்டணி அமைஞ்சா அது நமக்கு தான் அசிங்கம். சோ அத தளபதி கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் தளபதி விஜய் பேசிய விஷயங்கள் என்னன்றது தெரியல. இதே நேரத்துல கொள்கை கோட்பாடு தான் பேசிய விஞ்ஞானிகள்லாம் இன்னைக்கு தாவேக்காவை ஒழிப்பதுதான் முதல் இலக்குன்னு சொல்றாங்க. எப்பா உங்களுக்கு எல்லாம் எங்களால பதில் சொல்ல முடியாது, காலம் ஃபுல்லா இப்படியே கத்திட்டு கிடங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு தற்போது ஆதரவாக இருப்பது அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ இல்லைங்க, உண்மையான தொண்டர்கள் மட்டும்தான். என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு. இன்னைக்கு இல்ல இந்த 2 நாளுக்குள்ள துயரத்தில் வாழும் குடும்பங்களை வந்து சந்திப்பாரு. மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை முடிவு செய்து அதற்கான வேலைகள் வந்து தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயமும் கைய மீறி போயிடுச்சுங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியல. தற்போது வந்து SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ப்ரொசீட் பண்ணிருக்காங்க. இத பத்தி சில விசாரணைகளை மேற்கொள்ள அடுத்த வீடியோல பதிவு பண்றேன். நம்ம மேல தவறுகள் இருந்தாலுமே முழு தவறும் நம்ம இல்ல அப்படின்றது எல்லாருமே அறிந்த ஒன்று தானே. எது நடந்தாலும் சரிங்க, என்ன நடந்தாலும் அவர் கூட நான் உண்மையா இருப்பேன், நீங்க இருப்பீங்க அப்படின்னா மறக்காம நான் இருக்கேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருப்போம், மனசை தளர விடாதீங்க. உலகம் உன் பேர் சொல்ல